Hi friends, welcome to Cook with GV. இன்னையோட நம்ம ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெசிபி. அதுக்கு ஒரு சின்ன எண்ணெய் சட்டி வச்சு அதுக்கு தேவையான ட்ரை மசாலாலாம் வறுத்து பொடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம், வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு காரம் அதிகம் வேணுங்கிறவங்க இது கூடயே மிளகாய் வத்தலும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க. இதை வந்து ஒரு கரகரப்பான பொடியாக உண்டாக்கி வச்சுக்கலாம். 1 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி கல் மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துங்க. நான் இதில் வந்து கல் மண் இல்லாதனால டேரெக்டாக இதில் வடிகட்டிட்டேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். கை வச்சு இதை நல்லா கிளறிடலாம், நல்லா பெசறிடலாம். இது எல்லாத்தையும் பெசரி இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம், ஊறட்டும் நல்லா. அப்புறம் ஒரு சின்ன எண்ணெய் சட்டி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு அதை நல்லா கிள்ளி போட்டுக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா வறுத்துட்டு இது கூட நம்ம புளி கரைசல் ஊற்றி வச்சுருந்த சாதம் கலந்து வச்சுருந்த சாதத்தை எல்லாத்தையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அது கூட வந்து ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கலந்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது கூட உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போதுமான அளவு இருக்கும். அதில் வாசனை அப்படியே கமகமன்னு இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இந்த ரெடி ஆகிடுச்சு, இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து தொகையல் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நான் வந்து இது கூட கொத்தவரங்காய் வத்தலும் வாழைக்காய் வத்தலும் வச்சுருக்கேன். கொத்தவரை வத்தல் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இதை வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா வாழவன்.